ராஜு பாய் 2 finger in the clutch. இங்கிலீஷ் தெரியும், ஐ நோ இங்கிலீஷ். நமக்கு நாமளே ஹியூமனிட்டி பிஜிஎம் போடுவோம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அதாவது நம்ம லாஸ்ட் vlog பாத்தீங்கன்னா யாஸ்வியோட இங்க தான் பண்ணிருப்போம். எங்க அந்த வீடியோல யாஸ்வின்னு கேட்காதீங்க, வருவாங்க. ஆக்சுவலா அந்த வீடியோ கண்டென்ட் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிடுறேன். லாஸ்ட் டைம் இதே இடத்துல வீடியோ பார்த்திருப்பீங்க. அண்ட் இதே இடத்துல இருந்தே ஸ்டார்டிங் பண்ற காரணம் பாத்தீங்கன்னா 1 வீக்கா நம்ம பெங்களூர் போனதுனால நம்மளால ஹைனா வந்துட்டு சுத்தமா பாத்துக்க முடியல. அண்ட் அது போக இங்க நம்மளோட பைக்கு காரு எதுவுமே மெயின்டைன் பண்ணல, ஃபுல்லா சமாளுக்கு. அதுவும் இல்லாம நம்ம கோப்ரோ பாத்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்டு இருக்கு, இந்த மெமரி கார்டு வேற vlog வேற எடுக்க முடியாது. ஹிக்காப் இந்த பைக் பேர் ஹிக்காப். ஏன்னு பாத்தீங்கன்னா சம்மர் வந்துட்டு இப்ப ஸ்டார்ட் ஆயிடுச்சுனால எங்கே சென்னை ஆஷ்விகா நண்பாக்காதீங்க, ஆள் பிடிச்சி தூங்கிட்டு இருக்கா. ஆல்மோஸ்ட் நம்ம வண்டி வாஷ் பண்ணி முடிக்கிறதுல எந்திரிச்சிடும், அரை மணி நேரம் தான் தூங்கி எந்திரிக்கிறா. பட் வச்சு செய்யறா. இந்த இடத்துல பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நல்ல நைட்டு தூங்கிட்டு இருந்தா, திடீர்னு பார்த்தோன்னே இந்த இடத்துல ஒரு வலி. என்னடான்னு பார்த்தா அவ தூக்கத்துல இருந்து எந்திரிச்சிட்டா. எந்திரிச்சதுக்கு நான் எந்திரிக்கலன்னு கோசம் மூஞ்சில இப்படி நகத்தை வச்சு ஒரு பூரி விட்டா. இப்ப வந்துட்டு ஆல்மோஸ்ட் வண்டி சர்வீஸ் பண்றதுக்கு, ஐ மீன் வாட்டர் சர்வீஸ் பண்றதுக்கு எல்லாமே நிறுத்தி வச்சிட்டோம். யாஸ்வி போய் பார்த்தா அவள் இன்னும் எந்திரிக்கல. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, இந்த வீடியோ முடித வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. அதுக்குள்ள யாஸ்வி எப்படி வந்துருவா. ஏன்னா அவளை வச்சுட்டு அவளுக்கு இந்த வாட்டர் சர்வீஸ் பண்றதெல்லாம் பிடிக்கும், இந்த தண்ணிலாம் புசு புசுன்னு எல்லாம் குழந்தைக்கு ஈஸியாக பிடிக்கும். சரி அதை வச்சு அவள்கிட்ட காட்டலாம் அப்படின்னு பார்த்தேன். இதுக்கு முன்னாடி நான் 10 hour வாஷ் பண்ணதெல்லாம் அவள் பார்த்தது கிடையாது. இங்க பாருங்களேன், இது கீ செயின். கீ பார்த்தீங்கன்னா ஒரு 1 lakh பக்கமா வரும். இந்த கீ செயின் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் ஒரு 4000 சம்திங் வரும். ஃபுல்லா இல்ல பால் ஜல்லூத்தி. இங்க நிலம ஒன்றும் இல்லை கைஸ், ஒரு பேபி பிறந்துட்டாலே இப்படிதான். எப்பயுமே வந்துட்டு இது ஆஃபீஸ் ரூம்ல தான் நிறுத்தி வைப்பேனா. ரெகுலரா வீடியோ எடுக்கணும்னா வண்டி வீட்டில் தான் இருக்கணும்ட்டு எடுத்து வந்து வச்சேன். இங்க வச்சாலும் நம்மளால வீடியோ எடுக்கணும். இனிமேட்டாச்சும் நம்ம டெய்லி வீடியோக்கு கான்சன்ட்ரேட் பண்ணி. நம்மளோட ரெட் பைக் எங்க போயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரெட் பைக் வந்துட்டு ஜெரி இருக்குங்களா, ஜெரி வந்துட்டு ஒரு ஜெரி வந்து கடிச்சு ஒயர் கிட்ட ஃபுல்லா போயிடுச்சு. அதை நம்ம வந்துட்டு சர்வீஸ் கொடுத்துருக்கோம். எப்படி பார்த்தாலும் கொஞ்சம் லேட் ஆகி வந்துடும். நான் எடுத்துனே இந்த வண்டி கழுவுங்க அந்த வண்டி கழுவுங்க. ஏன்னா இந்த வண்டிக்கு தான் கேமரா மாட்டி வச்சிருக்கேன். இதில் அடிச்சுன்னு வச்சுக்கோங்களேன் புதுசுன்னு காணாமல் போயிடும். அதனால நம்ம ஃபர்ஸ்ட் புல்லட் அடிச்சிடலாம். ஏன்னா புல்லட் வந்து நான் இப்போ ரெகுலர் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் சார், டெய்லி யூசேஜ். நம்மளால ஸ்கூட்டி தான் ஓட்ட முடியல. கேமராமேன் நீங்கள் வேறு யாரும் இல்லை சார். பாருங்க, இந்த சீட்டு கழுவுனா மட்டும் நுறையா வரும். கழுவுகிறேன் எவ்வளோ அழுக்கு வருது பாருங்க. 2 லட்ச ரூபா போட்டு வண்டி வாங்கி ஒரு டிபிஎஃப் பண்ணாமல் வச்சுருக்கேன். அதுதான் கொஞ்சம் கஷ்டம். இது வந்து ஃபுல் ஃபோர்ஸ்லேயே அடிக்கவும் கூடாது. அடித்தா வந்துட்டு இது வேறு ஃபுல் ஃபோர்ஸ் வச்சு கழுவும் கூடாது சார். அழகாக இருக்குல்ல. எப்பயுமே வந்துட்டு ஒரு பைக்கர்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்தமாரி அவங்க வண்டி அழகாக கழுகும் ஒரு ரசனை இருக்குமே, அது கோடி ரூபா கொடுத்தாலும் கிடைக்காது. எவ்வளோ அழகாக இருக்குங்களா பார்க்குறதுக்கு. இப்படியே அடிச்சுட்டு இருந்தால் அதில் இருக்கிற லிக்விட்லாம் காலி ஆயிரும். இருங்க, இப்போ வண்டி வந்துட்டு நான் தேய்ச்சி கழுவு போகிறேன். என்ன பண்ணுறது சார், கரெக்டாக வண்டி நான் கழுவும் போது அவளுக்கு தூக்கம் வந்துடுச்சு. இதே நம்ம வயசு பசங்களாக இருந்தால் போட்டு அடி போட்டு இழுத்துட்டு வந்திருப்பேன். குட்டி குழந்தை போக போக இனிமேட்டு vlog வருவா. அவள் இந்த வண்டியில் கூப்பிட்டு போதான் சொல்கிறா. பட் இந்த பைக்கோட வைப்ரேஷன் வந்து எந்த குழந்தையா இருந்தாலும் டக்குன்னு பேனிக் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் லைஃப்பில் இந்த பைக்கை எடுத்துருங்க. இந்த தப்பு யாரும் பண்ணக்கூடாது. ஸோ இதுக்கப்புறம் உங்களுக்கு கல்யாணம்லாம் இது ஒரு ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்தமாதிரி நம்ம நார்மல் சிசி பைக்னா அது ஒன்று பிரச்சனை இல்லை. இந்த இன்லைன் 4னால இது ஒரு கொஞ்சம் வைப்ரேஷன்லேயே இருக்கும், ஹீட் அதிகமாக வரும். இப்படி கழுவி வைக்கிறேன்னா சீரியஸாக நாளைக்கு நான் இந்த வண்டி வந்துட்டு எடுத்துட்டு நான் vlog போடுவேன். அப்போ இந்த வண்டி வந்துட்டு எவ்வளோ குப்பையாக இருக்கும் பாருங்களேன். இதுக்கோசம் 200 ரூபா துணி கடந்த இந்த வண்டி வாங்கி ஆக்சுவலாக ஒரு 2 இயர்ஸ் பக்கமாக இருக்கும்னு நினைக்கிறேன். 2 இயர்ஸ் இது மாதிரி தொடச்சி நான் போட்டுட்டு இருக்கேனே தவிர சாட்டிஸ்ஃபையான ஒரு ரைடு நான் இது வரைக்கும் சீரியஸ்லி சொல்கிறேன் 10 hourல சாட்டிஸ்ஃபை ரைடு பண்ணதே இல்லை சார். ஒரு நாள் வரும். ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஜெரி பைக் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 1500 போட்டால் போதும், பெங்களூருக்கு நான் போயிட்டு வந்துடுவேன். 5000 பார்த்தீங்கன்னா என் ட்ரிப்பே முடிஞ்சிடும். ஆனால் 10 hour எடுத்துகிட்டு போனேன்னா மேக்ஸிமம் ஒரு 15,000 ஆச்சும் எடுத்துகிட்டு போகணும். நான் ஃபஸ்ட்டு யூடியூப்பில் வர மாதிரிலாம் ஒரு 10,000 சம்பாரிச்சாலே ஓஜா போர்டு மாரியே இல்லை, அதுமாதிரி சொல்லுவாங்களே என்னது தேஜாவு மாரியே இல்லை. இதே சீன் இதே டைலாக் நான் பேசுன மாரியே இருக்குது. ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு 10,000 சம்பாரிச்சா போதும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு 30,000 வந்தால் போதும், 10,000 கடனை கட்டிட்டு ஒரு 10,000 செலவுக்கு வச்சுக்கலாம், ஒரு 5,000 சேவிங்ஸ் போடுவோம். நம்ம எந்த அளவுக்கு சம்பாதிக்கணுமோ அந்த அளவுக்கு கடன் ஏறிட்டு இருக்கு. இதை வாங்கி வச்சுக்கிட்டு ட்ராக்கு போகலாம், அதை போகலாம். ட்ராக்ல தூங்குற இப்போதான் இவ்வளோ நேரம் ரோஹித்திட்ட விளையாடிட்டு இருந்தா. வண்டி கழுவணுமோ ஒன்றுதான் இல்லை, கழுவுனா 100 ரூபா கொடுப்பேன்னு பார்த்தேன்.
ஹெச்ஆர் எனக்கு 10Rல பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பீஸ் மட்டும் கார்பன் ஃபைபரில் போடணும்னு ரொம்ப நாள் ஆசை. இந்த ஒரு பீஸ் பார்த்தீங்கன்னா எவ்வளோ தெரியுமா வரும்? 4000 பக்கமாக வரும்னு நினைக்கிறேன். ஒரு டிப்பு கிடையாது ஹெச்ஆர். அப்போ நம்ம ஷூலாம் இதில் வருஷம் சீக்கிரம் கலர் ஃபேட் ஆயிரும். 10R நம்ம லைஃப்பில் வந்ததுக்கப்புறம் கமிட்மெண்ட்ஸ் ரொம்ப அதிகம் ஹெச்ஆர். இந்த வண்டி வந்துட்டு எனக்கு ரோட்டில் நிறுத்தவும் மனசு வராது. சும்மாவே ஆர்சி நிறுத்த மாட்டேன். ஸ்டாரில் பேர் எழுதுறதுக்கே நான் சண்டைக்கு வந்தேன். அப்போ நம்ம 10R நிலைமை நினச்சி பாருங்க. ஆனால் சீரியஸாக நம்ம ஹெச்ஆரில் நான் ஒன்று கற்றுக்கிட்டேன். என்னன்னா நம்ம பைக் அவங்க பைக்கு மாரி பார்த்துக்கிறாங்க. தொட்டு பார்க்கணும் லைக் அந்த மாரி ஆசை தாண்டி பைக்கில் ஏதாச்சும் அழுக்கு இருந்துச்சுன்னா அவங்க வந்து தொடச்சி விட்டு போகிறாங்க. ஐயோ நம்ம ஹெச்ஆர் பைக்கு ஹைனா நம்ம பத்திரமா பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கே நான் நோட்டீஸ் பண்ணேன்னா லைக் ஏதோ ஒரு இடத்துல ஒரு ஈவெண்ட்டில் வந்து வண்டி வந்ததான் ஈவெண்ட்டாகவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமே. காரில் போனால் தான் மதிப்பு, பைக்கில் போனால் ஒரு வெங்காயமும் கிடையாது. அது எத்தனை கோடி ரூபா பைக்காக இருந்தாலும் சரி, கார் வேற பைக் வேற அப்படின்னு மாரி. நம்ம இந்த பைக்ல போனதால அந்த பைக் வந்துட்டு உள்ள அலோடு இல்லை அப்படின்னா சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பைக் வெளியே நிறுத்தினா அப்போ லைக் காக்கா எச்ச பண்ணி வச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ ஒரு ஹெச்ஆர் இப்படி ட்ரெஸ் எடுத்து இப்படி தொடச்சிட்டு இருந்தாங்க. நான் ஈவெண்ட்ல இருந்து பார்த்துட்டு இருந்தேன். அவர் அதுக்கப்புறம் பிடிக்க முடியல. அவர் தொடச்சுட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டாரு. ஃபோம் போட்டு தொடச்சுனா இது தொடச்சிட்டுனா இதோட முடியல, மறுபடியும் வாஷ் அடிக்கணும். ஏன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ இந்த சோப் எல்லாமே இதில் தான் இருக்கும். இவ்வளோ தொடச்சும் மறுபடியும் இதாகும். வீல் துடைக்கிறதுக்கு தனியாக துணி, பேர் என்ன சொல்லுவாங்களே டேங்க்கு மேல் கவர் துடைக்கிறது தனியாக துணி, வீட்டு துடைக்கிறது தனியாக துணி. இப்போ தெரியுதா நான் ஏன் இன்னும் பிச்சைக்காரனாவே இருக்கேன்னு?